வணக்கங்க. இந்த வீடியோவில் ட்ரிம் என்டிட்டிஸ், எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ், மூவ் என்டிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரிம் என்டிட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டைப் இருக்குது. அதில் நம்ம பவர் ட்ரிம் பற்றி மட்டும் பார்க்கலாம். மீதிக்கு தனியாக வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பவர் ட்ரிம். இப்போ இந்த பவர் ட்ரிமில் நமக்கு எந்தெந்த லைன்ஸு, ஆர்க்கு இதெல்லாம் எதெல்லாம் வேண்டாமோ அது மேலே ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணால் போதும், அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், மவுஸோட லெஃப்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே எந்த லைன் வேண்டாமோ அது மேலே இப்படி ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து கட் ஆயிரும். ஓகேங்களா? பாருங்கள், லெஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிக்கிட்டேன். ஹோல்டு பண்ணிட்டு எனக்கு இந்தந்த லைன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நான் அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த ரெக்டாங்கிள் இருக்குது, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த சர்க்கிளோட இந்த ஆஃப் போர்ஷன் அப்படியே கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த பவர் ட்ரிம் செலக்ட் பண்ணிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி அந்த லைன்ஸ் மேலே கொண்டு வந்தால் அப்படியே அது கட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த கமெண்ட் விட்டு வெளியே வரதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி எஸ்கேப் பட்டன் அழுத்தலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ். இப்போ இந்த லைன் இருக்குது, இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மேலே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அந்த லைனை செலக்ட் பண்ணால் போதும். இதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைன் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதை நான் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் கொடுத்தோன்னா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ். மூவ் என்டிட்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் என்டிட்டிஸ், காப்பி என்டிட்டிஸ், ரொட்டேட் என்டிட்டிஸ், ஸ்கேல் என்டிட்டிஸ், ஸ்ட்ரெச் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம மூவ் என்டிட்டிஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். மூவ் என்டிட்டிஸ் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்தெந்த ஸ்கெட்செல்லாம் மூவ் பண்ணுமோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் டு இந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ணிட்டு எங்கேருந்து எந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மவுஸை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு காப்பி என்டிட்டி. காப்பி என்டிட்டி கொடுத்துட்டு எந்தெந்த ஸ்கெட்செல்லாம் காப்பி ஆகணுமோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு காப்பி ஆகணும் அப்படின்னு நம்ம மவுஸை ட்ராக் பண்ணி பொசிஷன் பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரொட்டேட் என்டிட்டிஸ். இதில் எந்தெந்த ஸ்கெட்சை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு எந்த பாயிண்ட்டை பேஸ் பாயிண்ட்டாக வச்சு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு இங்கே ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற டிகிரிக்கு இங்கே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் என்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் என்டிட்டி. இதை செலக்ட் பண்ணிட்டு எந்த என்டிட்டியை ஸ்கேல் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் அபவுட் அப்படிங்கிற இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணால் நமக்கு என்ன ரேஷியோவில் ஸ்கேல் ஆகணும் அப்படிங்கிற ஃபேக்டரை இங்கே கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1:1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி இருந்த சைஸ் மேலே ஸ்கேல் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் 1:2 அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, 1.1 1:2 அப்படின்னு கொடுத்தோன்னா ஆல்ரெடி இருந்ததை விட இது 2 டைம்ஸ் பெருசாக ஸ்கேல் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா ஆல்ரெடி இருந்த பேஸ் ட்ராயிங் வந்து டெலீட் ஆயிரும். அது ஆகாமல் அப்படியே ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா இங்கே காப்பின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு
இங்கே வந்து ஓகே கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஸ்கேல் கொடுக்குறேன். இப்போ எதை பேஸ் பாயிண்ட்டாக வச்சு ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இந்த காப்பிங்கிறத எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா பேஸ் ட்ராயிங் டெலீட் ஆயிரும். ஸ்கேல் பண்ண ட்ராயிங்கு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் என்டிட்டிஸ். ஸ்ட்ரெச் என்டிட்டிஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெச் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான லைன்ஸை ஆர் ஸ்கெட்சை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்டிட்டிஸ் டு ஸ்கெட்ச் அப்படிங்கிற இடத்துல நான் இந்த 3 லைனையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே நான் எந்த பாயிண்ட்டை பேஸ் பாயிண்ட்டாக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் எந்த டைரெக்ஷனில் ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த டைரெக்ஷனில் மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போனால் அந்த நான் செலக்ட் பண்ண ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இதை வந்து நான் சாதாரணமாக ஸ்ட்ரெச் பண்ணாவே ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெச் டூலில் போய் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் இந்த லைனை பிடிச்சி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக மட்டும்தான் ஸ்ட்ரெச் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஹரிசாண்டல் அப்படிங்கிற 2 ரிலேஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிளை ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஸை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு தேவையான ரிலேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இப்போ நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெச் டூல்ஸில் போயிட்டு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஸ்ட்ரெச் என்டிட்டிஸில் போயிட்டு நான் இந்த லைன்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹரிசாண்டல் அப்படிங்கிற ரிலேஷன் பிரேக் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ இதில் நான் இந்த 2 லைனை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு பேஸ் பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதே வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணால் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? நமக்கு தேவையான மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு ரிலேஷன்ஸில் இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் இருக்கிற ரிலேஷன்ஸை டெலீட் பண்ணிட்டு நமக்கு தேவையான மாதிரி ரிலேஷனை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணால் தான் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? இது ரெக்டாங்கிள்னு இல்லை, நீங்கள் வந்து வேறு ஏதோ பாலிகன் கூட கொடுக்கலாம். நான் சரி சிம்பிளாக ஈஸியாக இருக்கணுமேங்கிறதுக்கோசரம் இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரெச் என்டிட்டிஸில் போயிட்டு எனக்கு தேவையான லைன்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே XY அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தா எக்ஸ் ஆக்சிஸில் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? இதே மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் போகணுன்னா மைனஸ்ன்னு கொடுத்து வேல்யூ கொடுத்தீங்கன்னா மைனஸில் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகணும், மைனஸில் ஸ்ட்ரெச் ஆகணுன்னா நீங்கள் மைனஸ்லனா மைனஸ் ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெச் ஆகணுன்னா நீங்கள் மைனஸ் வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு தேவையான வேல்யூவை கொடுக்கணும். ப்ளஸ்ஸுன்னா ப்ளஸில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூ கொடுத்து அதன் மூலயமா வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் என்டிட்டிஸ். இந்த வீடியோவில் ட்ரிம் என்டிட்டிஸ், எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ், மூவ் என்டிட்டிஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலேஷன்ஸ் அண்ட் குயிக் ஸ்னாப்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.